ப. சிதம்பரமும் ராகுல் காந்தியும் தான் வேலை இல்லாமல் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ப. சிதம்பரம் தான் வேலை இல்லாமல் இருக்காரு. இளைஞர்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. ப. சிதம்பரமும் அவருடைய குடும்பமும் வேலை இல்லாமல் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறக்கா இளைஞர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லாமா? எல்லா இளைஞர்களுக்கும் வேலை இருக்கு, எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இஃப் ராகுல் காந்தி இஸ் ஜாப்லெஸ் டசன்ட் மீன் எவ்ரி யூத் இஸ் ஜாப்லெஸ். அவங்க வேலை இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்து. எங்களுடைய ஒரே பயம், இந்த மாதிரி ஆயிரம் கோடிகளை கொடுத்தும் கூட எதுவும் செய்யாதனால தான் பிரச்சனை. அதனால் தான் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை. மத்திய அரசுடைய பணமெல்லாம் சரியாக செலவு பண்ணுறாங்களா பார்க்கறக்கு ஒரு ஆள் வேணும். இல்லாட்டி மறுபடியும் ஸ்மார்ட் சிட்டிக்கு 1440 கோடி, நொய்யலுக்கு 990 கோடி, இதெல்லாம் எங்கே போகுதுன்னா யார் கண்காணிக்கிறாங்க? அதனால தான் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது மட்டும்தான் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்று. சென்னை கன்னியாகுமரி இடையேயான கிழக்கு கடற்கரை ரயில் பாதை அமைக்கும் பணியை விரைந்து முடிப்பேன் என பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். தீவிர பிரச்சாரத்திற்கிடையே நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முடங்கி கிடக்கும் கிழக்கு கடற்கரை சாலை பணிகளை துவங்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார். தனது சம்பளத்தை மக்களுக்காக செலவிடுவேன், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்துவேன் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளார். திருப்பூர் பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம் மீது குன்னத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் சோதனைக்கு ஒத்துழைப்பு அளிக்க மறுத்து வாக்குவாதம் செய்ததாக பறக்கும் படை அதிகாரி முருகேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி தேசிய கொடியை பயன்படுத்தியதாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக வேலகாபுரம் வருவாய் ஆய்வாளர் பாலாஜி பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி, மாவட்ட தலைவர் சீனிவாசன், ஒன்றிய தலைவர் சாந்தி உட்பட பலர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.